ஆத்திரக்காரனுக்கு புத்தி மட்டும் சொல்லுவாங்க. அப்படின்னா என்னங்க? குருகுல கல்வி பத்தி நம்ம எல்லாரும் கேள்விப்பட்டிருக்கோம். இப்ப கூட அது மாதிரி இருந்தா நல்லா இருக்குமே அப்படின்னு நிறைய பேர் யோசிச்சிருக்கோம். காட்டுக்குள்ள ஒரு முனிவர் ஆசிரமம் வச்சிருந்தாரு. அந்த காட்டை சுத்தி இருந்த மக்கள் எல்லாம் தங்களுடைய குழந்தைகள் ஒழுக்கத்திலையும் கல்வியிலையும் தற்காப்பு கலையிலையும் சிறந்து விளங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த முனிவர் கிட்ட கொண்டு போய் விட்டாங்களாம். அந்த முனிவரும் அந்தந்த வயசுக்கு ஏற்ற மாதிரி எல்லா விஷயங்களையும் இந்த குழந்தைங்களுக்கு சொல்லிக் கொடுத்தாரு. அப்ப அந்த குழந்தைகளும் முனிவருக்கு தேவையான எல்லா விஷயங்களையும் பணிவிடைகளையும் செஞ்சாங்க. இப்ப ஒரு நாள் என்னாச்சு, முனிவருக்கு செஞ்சு வச்ச அந்த சாப்பாட்டை ஒரு நாய் வந்து சாப்பிட்டுச்சு. இதை பார்த்துக்கிட்டு இருந்த ஒரு மாணவனுக்கு கோபம் வந்துருச்சுங்க. உடனே என்ன பண்ணான், வில்ல எடுத்தான், ரொம்ப தொடுத்தான், அந்த நாய் மேல குறிப்பாத்து விட்டான். நாய் இறந்து போச்சு. இதை பார்த்துக்கிட்டு இருந்த இன்னொரு மாணவன் வந்து சொன்னானா, நண்பா, சொல்லாலும் செயலாலும் நம்மளுடைய வீரத்தாலும் யாரையும் காயப்படுத்தாம இருக்கிறதுதான உண்மையான கல்வின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இப்படி அதெல்லாம் யோசிக்காம நிதானம் தவறி ஒரு 5 ஜீவனை கொண்டுட்டியே அப்படின்னு சொன்னாங்க. இதுதாங்க ஆத்திரக்காரனுக்கு புத்திமட்டு அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால எப்பவும் இந்த விஷயத்திலையுமே ஆத்திரத்தால நம்மளுடைய நிதானத்தை இழக்காம இருக்கணும், பொறுமையை கடைபிடிக்கணும். இது போன்ற சுவாரஸ்யமான தகவல்களுக்கு தமிழ் மயத்தோடு இணைந்திருங்க.